தலைப்பு செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும், ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தெரிவிப்பு. அமெரிக்க வரிகளின் தாக்கம் குறித்து கலந்துரையாட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு. அமெரிக்க சீன வர்த்தக போரினால் இலங்கைக்கு கடுமையான பொருளாதார விளைவுகள் ஏற்படும், ரணில் எச்சரிக்கை. கிழக்கு பல்கலை உபவேந்தர் கடத்தல் தொடர்பாகவே பிள்ளையான் கைது. ரஷ்யாவுக்காக சண்டையிட்ட சீன வீரர்கள் சிறைப்பிடிப்பு. இனி விரிவான செய்திகள். GSP+ வரி சலுகை இலங்கைக்கு வேண்டுமானால் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகளை இலங்கை பின்பற்றியாக வேண்டும், இணக்கப்பாடுகளை நிறைவேற்றியாக வேண்டும். இல்லாவிடில் GSP+ வரி சலுகை இலங்கைக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மெரினோ தெரிவித்தார். மேலும் GSP+ வரி சலுகை இலங்கையை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்கின்றது. எனவே இந்த சலுகையை கேட்டால் அதற்கேற்றவாறு இலங்கை நடந்து கொள்ள வேண்டும். எங்களது நிபந்தனைகளை தளர்த்துமாறு இலங்கை எமக்கு கூற முடியாது. அதேபோன்று ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்குகின்ற சலுகையை இலங்கை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனை முழுமையாக பயன்படுத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஏற்றுமதியை 2 மடங்காக அதிகரிக்க முடியும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க வரிகளின் தாக்கம் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி இந்த கூட்டம் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு குறிப்பொன்றையிட்டு இதனை கூறியுள்ளார். இன்று காலை 12 எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரியதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இடம்பெற்று வரும் வர்த்தக போரினால் இலங்கைக்கு கடுமையான பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையொன்றிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: அமெரிக்காவின் சமீபத்திய பரஸ்பர வரி விதிப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சீனா அதன் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளது. இதன் விளைவாக ஏற்படும் வர்த்தக பதட்டங்கள், தொழிற்சாலை மூடல்கள், பெரிய அளவிலான வேலை இழப்புகள் மற்றும் விரிவடையும் வர்த்தக பற்றாக்குறைகள் மூலம் இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடும். தேசிய கட்டண கொள்கையை செயல்படுத்துதல், GS+ வரி சலுகை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து செயல்படுதல், இந்தியாவுடனான எக்டா போன்ற வர்த்தக ஒப்பந்தங்களை விரைவாக கண்காணித்தல் உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் செல்ல வேண்டும். அமெரிக்காவின் பரஸ்பர வரியும் அமெரிக்கா மீதான சீனாவின் பழிவாங்கும் வரியும் ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்துள்ளன. இது உலகமயமாக்கலையும் அதை ஆதரிக்கும் உலக வர்த்தக நிறுவனத்தின் விதிகளையும் முடிவுக்கு கொண்டு வருகின்றது. தற்போதைய உலக ஒழுங்கின் இந்த சீர்குலைவில் ஓரிரண்டு பொருட்களின் ஏற்றுமதி பொருளாதாரம் கொண்ட இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஆனால் இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய சந்தையாக காணப்படுகின்றது. பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் கூட வரிகள் முந்தைய நிலைக்கு திரும்பாது. இது இலங்கையின் ஏற்றுமதியில் இடையூறு விளைவிக்கும். இதன் விளைவாக தொழிற்சாலை மூடல்கள் மற்றும் பெரிய அளவிலான பணி நீக்கங்கள் ஏற்படும். இது தொழில்துறையின் கூற்றுப்படி சுமார் 1 லட்சமாக இருக்கலாம். இதேபோல் விரிவடையும் வர்த்தக பற்றாக்குறை நடப்பு கணக்கு பற்றாக்குறையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த வெளிப்புற வர்த்தகம் பாதிக்கப்படுவதால் வரிகள் மற்றும் கலால் வரிகளிலிருந்து மதிப்பிடப்பட்ட வருவாயை அரசாங்கத்தால் அடைய முடியாது. இலங்கையில் மட்டுமல்ல, அண்டை நாடுகளிலும் மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைமை காரணமாக அரசியல் எழுச்சிகள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. தீர்வு நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் பின்வரும் நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படலாம். கடந்த ஆண்டு ஜூனில் அமைச்சரவை தேசிய கட்டண கொள்கையை அங்கீகரித்தது. இது ஜனவரி மாதம் 2025 அறிமுகப்படுத்தப்படவிருந்தது. எனினும் ஆட்சி மாற்றத்தால் இது இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. இதனை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சிகள் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த புதன்கிழமை பிள்ளையான் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போனார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வன இலாகா திணைக்களத்தால் வவுனியா கணேசபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட எல்லை கற்களை நடும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரான பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமையன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளிக்கையிலேயே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வன இலாகா திணைக்களத்தால் அந்த பகுதியில் கல் நடப்படுவதாக தெரிவித்தே வவுனியா கணேசபுரம் மக்கள் தற்போது ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பின்னர் அந்த விடயங்களை கையாளுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். எவருக்கும் கூறாது கல் நடப்படக்கூடாது என்றே அபிவிருத்தி குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவருக்கும் கூறாது அது நடைபெறும் நிலையில் மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உடனடியாக அந்த நடவடிக்கைகளை நிறுத்த அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என செல்வன் எம்பி கோரி நின்றார். இதன் போது பதிலளித்த வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரான பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க கூறுகையில், இது தொடர்பில் காலையில் எங்களுக்கு அறிய கிடைத்தது. அதனை அறிந்த உடனேயே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதாவது தேர்தல் காலம் முடிவடையும் வரையிலும் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அதனை செயற்படுத்தும் வரையில் அந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புறமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின்படி மாவட்ட வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலதிகமாக புள்ளிகளை பெற்று தகுதி பெற்ற மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் தரம் 6இல் புதிய பாடசாலைகளில் இணைவதற்கு விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 30ஆம் திகதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 9ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை ஆன்லைன் முறை மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை அனுப்புமாறு கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. ஏழு வினாடிகளில் இதய நோயை கண்டறியும் AI செயலியை கண்டுபிடித்த அமெரிக்காவை சேர்ந்த 14 வயதுடைய இந்தியா வம்சாவளி சிறுவனுக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் ஒபாமா, ஜோ பைடன் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள தலாஸ் நகரில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சிறுவன் சித்தார்த் நந்தியாலா. இவர் ஆந்திராவின் ஐதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவர். உலகளவில் AI சான்றிதழ் பெற்ற இளம் மென் பொறியியலாளர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இவர் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறைக்கு உதவும் விதமான புதிய படைப்பை உருவாக்கி உலகளவில் கவனத்தை பெற்றுள்ளார். 7 வினாடிகளில் இதய துடிப்பின் சத்தத்தை வைத்து இதய நோயை கண்டுபிடிக்கும் சர்காடியன் AI எனும் செயலியை உருவாக்கியுள்ளார். உலகளவில் நிகழும் இறப்புகளில் 31% உயிரிழப்புகள் இருதய நோய் தொடர்பானது என்பதே தன்னை இந்த புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க தூண்டியதாக சித்தார்த் நந்தியாலா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இந்தியா என 2 நாடுகளிலும் சேர்ந்து 2000 நோயாளர்களிடம் இந்த சோதனை செய்து பார்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண், இவரது மகன் மார்க் ஷங்கர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்து வருகின்றார். மார்க் ஷங்கர் படித்து வந்த பள்ளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பவன் கல்யாண் மகனுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் புகை காரணமாக நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மகனுக்கு தீக்காயம் ஏற்பட்ட செய்தியை கேட்டதும் உடனடியாக பவான் கல்யாண் சிங்கப்பூர் புறப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் சென்ற பவான் கல்யாண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மகனை சந்தித்துள்ளார். தற்போது பவான் கல்யாண் மகன் மார்க் சங்கர் சீராக குணமடைந்து வருவதாக அவரது கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பங்கேற்ற வடகொரியா தனது இராணுவ வீரர்களை அனுப்பியதாக உக்ரைன் குற்றம் சாட்டி வருகின்றது. அதற்கு ஆதரவாக சில வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் போரில் 2 சீன வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து சண்டையிட்ட 2 சீன குடிமக்களை எங்கள் இராணுவம் பிடித்துள்ளது. இந்த கைதிகளின் ஆவணங்கள், வங்கி அட்டைகள் மற்றும் தனிப்பட்ட தரவுகள் எங்களிடம் உள்ளன. இது தொடர்பாக சீனாவை தொடர்பு கொள்ள உக்ரைன் வெளியுறவு அமைச்சரை நான் அறிவுறுத்தியுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1912 டைட்டானிக் பயணிகள் கப்பல் தனது முதலாவதும் கடைசியுமான பயணத்தை இங்கிலாந்தின் சவுதாம்ப்டன் துறையில் ஆரம்பித்தது. 2002 விடுதலை புலிகளின் தலைவர் வி. பிரபாகரன் கிளிநொச்சியில் சர்வதேச ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டார். 2006 இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மீரட் நகரில் வணிக கண்காட்சி ஒன்றில் ஏற்பட்ட தீயில் 60 பேர் உயிரிழந்தனர். 2010 போலந்து விமானம் ஒன்று ரஷ்யாவில் சிமோலன்ஸ் நகரில் வீழ்ந்ததில் போலந்து ஜனாதிபதி லேக் காச்சென்ஸ்கி, அவரது மனைவி மற்றும் உயர் அதிகாரிகள் உட்பட 96 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.